The Microbot version 3.0. Hello birds, welcome to Microbot Tamil. இது நம்மளோட பைத்தான் சீரிஸோட பார்ட் 8 வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டேட்டா டைப்ஸோட அடுத்த கான்செப்டான காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பழைய ப்ராஜெக்ட் ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டு புது ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடிக்கடி இதே ப்ராசஸ் பண்ணதால உங்களுக்கு இது எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எல்லா டைமும் வீடியோ கொஞ்சம் கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் நேம் என்ன கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்டர் தட்டுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா complex.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, காம்ப்ளெக்ஸ் இஸ் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வித் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ், இதுதான் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். என்னடா குழப்பம்னு நினைக்காதீங்க. ஒரு நம்பர் அது ரியல் பார்ட்டாகவும் இருக்கலாம், இமேஜினரி பார்ட்டாகவும் இருக்கலாம். ஆல்ரெடி 11th 12th முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் இது புரிஞ்சிருக்கு இந்த கான்செப்ட், இல்லை எங்கேயே கேட்ட மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம 11th 12th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம், இமேஜினரி நம்பர் ரியல் நம்பர் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் இப்போ யாராச்சும் நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, பிஇ ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது M1 M2ல நீங்க இந்த மாதிரி ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கலாம், ரியல் நம்பர்ஸ் இமேஜினரி நம்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அதை எதுக்குன்னு அப்போ புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. பட் நீங்க கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராமிங் வரும்போது இங்கே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஸ்கூல் டைம்ல என்ன பண்ணிருப்போம்னா 2Jன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம், 2Iன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2I ஆர் வெறும் 2 இது எப்படி இருந்தாலும் சரிங்க, இது வந்து ரியல் நம்பர் தான். ஓகேவா? 2நாலும் ரியல் நம்பர் தான், 2Iனாலும் ரியல் நம்பர் தான். ஸோ நம்ம இதை விட்டுருவோம். இந்த இடத்துல நம்ம ஐக்கு பதிலாக ஜே போட்டோம்னா அதுதாங்க இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு நம்பர் பக்கத்துல ஜேன்னு மென்ஷன் பண்ணோம்னா அது வந்து இமேஜினரி பார்ட்டும் புரிஞ்சுக்கணும். இது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இப்படிதான் நம்ம வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது ஏன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் டைம்ல இது நம்ம ஏன் புரிஞ்சிருக்க மாட்டோம்னா நமக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, அது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு நிறைய கொலாப்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ நமக்கு சில விஷயம் புரியாம இருந்திருக்கலாம். இப்போ நம்ம இது ஏன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இதுல காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு டிஃபால்ட்டாவே ஏதோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க போல, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம், கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இசட் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இசட் சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதுல பாத்தீங்கன்னா 2 + 3Jன்னு போட்டுக்கிறேன். இதுல 2 பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் ஆர் ரியல் பார்ட்னு சொல்லலாம். இந்த 3J பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆர் இமேஜினரி நம்பர், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. இதை நான் எப்படி ரியல் இது எப்படி இமேஜினரி அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒண்ணு இல்லைங்க, கீழே வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் இதுக்குள்ள இசட் டாட் இசட்னா ஒண்ணு இல்லைங்க, நான் மேல போட்டிருக்கேன் இல்லையா அந்த வேரியபிள், அதுதான் இசட் டாட் ரியல் அப்படின்னு அடிச்சேன்னா இதை நான் ரன் பண்ணும்போது இந்த இசட்குள்ள இருக்கிற ரியல் பார்ட் எதுவோ அது எனக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த ரெண்டு நம்பர் எது ரியல் பார்ட் அது நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ ரன் பண்ற பாருங்க, மேல பாத்தீங்கன்னா டெஸ்ட்னு சொல்லிட்டு பழைய ஃபைல் வந்து இங்க கால் ஆகி இருக்குது. நம்ம வந்து புது ஃபைல் தான் கால் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுத்துக்கிறேன். நமக்கு மேல காம்ப்ளெக்ஸ் மாறிடுச்சு. கீழே பாத்தீங்கன்னா 2.0ன்னு காட்டுது. இந்த 0.0 விட்டுருங்க. இந்த 2ங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜெட்ல இருக்கிற ரியல் பார்ட்டான இந்த ரெண்டை தான் நமக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு ரியல் சொல்லிட்டு. இன்கேஸ் நான் ரியலுங்க எடுத்துட்டு நான் இப்போ இமேஜினரி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜினரி வந்து இமேஜ் ஷார்ட் ஃபார்மா கூப்பிட்டுக்கலாம். இப்படி கால் பண்றேன். இது என்ன பண்ணும்னா இந்த இசட்ல இருக்கிற இமேஜினரி பார்ட் எது 3J அது வந்து இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ ரன் பண்றேன். ஸோ 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன்ப்பா ஜே பிரிண்ட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா ஜே தான் இமேஜினரி. ஓகேவா? அந்த இமேஜினரி பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த 3 மட்டும் தான் இது பிரிண்ட் பண்ணும். அது வந்து நமக்கு இமேஜினரியா ரியலா சொல்லாது. நம்ம தான் இங்க நமக்கு வந்து இமேஜினரி வேணுமா ரியல் நம்ம வந்து இங்க தான் கால் பண்ணணும்.
நான் இமேஜினரி கால் பண்ணதுனால அது இமேஜினரி நம்பர் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இங்கே ரியல் கொடுத்தேன்னா எங்க மேலக்கு ரியல் பார்ட் மட்டும் தான் வரும். மேலே ரியல் பார்ட் இது 2. இப்போ நான் ரீரன் பண்றேன். ஸோ 2ன்னு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னா இவ்வளோதான். இது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்போ சொன்னவங்களுக்கு புரியாது. ஃபியூச்சர்ல நம்ம வேற சில ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஜஸ்ட் இது இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த லூப் கான்செப்ட் எடுக்கலன்னு தெரியும். இருந்தாலும் சில பேர் லூப் அப்படிங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூவிஸ்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லயோ லூப் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லூப் கான்செப்ட் சொல்லி தரும்போது அங்க பாத்தீங்கன்னா ஐங்கிற ஒரு வேல்யூ பத்தி சொல்லி கொடுப்பேன் நான் உங்களுக்கு. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இல்லை வேற யாரும் இதுக்கு முன்னாடி லூப் பத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி. ஸோ அந்த லூப்ல பாத்தீங்கன்னா ஐ யூஸ் ஆகும். காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஜேங்கிற விஷயம் யூஸ் ஆகும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல நீங்க எதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. பட் இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரோட்டோகாலுக்காக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இது போதும். நீங்க இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஃபியூச்சர்ல போக 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 இதை நம்ம வேற ஒரு டூலா இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எப்படி இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணலாங்கிறது அப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ப்ரோக்ராம்ஸ் கத்துக்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்றேன் அடுத்த வீடியோல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். திஸ் இஸ் எனிங் ஆஃப் மைக்ரோபத் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.